முழுவதும் பல பகுதிகளிலும் பொதுமக்கள் சமத்துவ பொங்கல் வைத்து உற்சாகமாக கொண்டாடினர். செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை சார்பில் காவலர் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. டிஜிபி சங்கர் ஜிவால் தனது மனைவியுடன் பாரம்பரிய உடையில் வருகை தந்து புதுப்பானையில் காவலர்களுடன் பொங்கல் வைத்து கொண்டாடினார். நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பில் உதகை பிரிக்ஸ் திறந்தவெளி மைதானத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. படுகரின மக்களின் படுகமொழி பாடலுக்கு காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேலு உற்சாகமாக நடனமாடினார். உரியடி போட்டியில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் அருணா கண்களை கட்டியபடி மண்பானையை அடித்து அசத்தினார். ஓசூரில் காவலர் பொங்கல் விழாவில் காவல்துறையினர் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு கொண்டாடினர். கயிறு இழுத்தல் போட்டியில் கயிறு அறுந்ததால் போட்டியில் பங்கேற்றவர்கள் கீழே விழுந்தபோது உற்சாகம் ததும்பியது. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே மேலஉடூரில் நரிக்குறவர்கள் குடியிருப்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டம் களை கட்டியது. கலை விழாவில் நரிக்குறவர்கள் ஆடிப்பாடி வைப் செய்தனர். தென்காசி மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் காவலர்கள் தங்களது குடும்பத்துடன் ஆடிப்பாடி பொங்கல் விழாவை கொண்டாடினர். சென்னை சூளைமேடு பகுதியில் பொதுமக்கள் ஒன்று திரண்டு சமத்துவ பொங்கலிட்டனர். புதுக்கோட்டை அருகே 81 வயது முதியவர் ஒருவர் தனது பாச மகளுக்காக பொங்கல் சீர்வரிசைகளோடு கரும்புகளை தலையில் சுமந்து கொண்டு சைக்கிளில் 17 கிலோமீட்டர் தூரம் பயணித்து சென்று வியக்க வைத்தார்.